السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்ற அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தலைப்பை பற்றி நீங்கள் நன்கு ஆழமாக சிந்தித்திருக்கலாம். இன்றைய இஸ்லாமிய இளைஞனின் சீர்கேடுகள். சில மணி நேரங்களில் இந்த தலைப்புடைய முழு விவரத்தையும் சொல்லி முடிக்க முடியும் என்றால் முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அருள் செய்யப்பட்ட அல்லாஹுடைய தீனாகிய இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்தான். வரதீது பில்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமை தன்னுடைய தீனாக, தன்னுடைய வழியாக, தன்னுடைய மார்க்கமாக பொருந்தி கொண்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தீனாகிய இஸ்லாம் இந்த பூமியிலே நிலையாக, இந்த பூமியிலே உறுதியாக, இந்த பூமியிலே ஆழமாக பதிய வைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய, அல்லாஹுடைய தீனை ஏற்று வாழக்கூடிய சமூகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியில், அந்த முஸ்லிம் சமூகத்தில் குறிப்பாக அல்லாஹுடைய விசேஷ கவனம், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்த சில சமூகத்துடைய கவனம் இந்த சமூகத்திலே சீராக, இந்த சமூகத்திலே சரியாக, இந்த சமூகத்திலே நிலையாக இருக்க வேண்டும் என்பதா என்ற அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சமூகம்தான் அந்த முஸ்லிம் சமூகத்திலே வாழக்கூடிய வாலிபர்களான, அந்த முஸ்லிம் சமூகத்திலே வாழக்கூடிய இளைஞர்களான ஆண்களும் பெண்களும் எந்த ஒரு சமூகத்திலே, எந்த ஒரு காலத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்திலே சீராக, நேராக, அல்லாஹுடைய தீனிலே உறுதியாக இருக்கிறார்களோ அந்த சமூகம் நிச்சயமாக அந்த காலத்திலே அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரிய சமூகமாக, அல்லாஹ்விடத்திலே மதிப்புக்குரிய சமூகமாக, அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரிய சமூகமாக ஆகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, யூத நசராணிகள், யூதர்களின் சூழ்ச்சியும் நசராணிகளின் சூழ்ச்சியும் என்னவென்றால், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய கொள்கையையும் சரி, கோட்பாடுகளையும் சரி, ஒழுக்கங்களையும் சரி, குணங்களையும் சரி, கலாச்சாரத்தையும் சரி, குர்ஆன் சுன்னா, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இறை வேதம்,
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட நபிமொழிகள், இவற்றில் இருந்து இந்த இளைய சமூகத்தை பிரிப்பதற்காக, இந்த இளைய சமூகத்தை தனியாக பிரித்து எடுப்பதற்காக யூத நஸ்ரானிகள் தங்களுடைய சூழ்ச்சி வலைகளில் மிக பெரிய வலையை அதற்காக விரித்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வாலிப சமூகம் எப்போது சீர்கெடும் தெரியுமா? இந்த இஸ்லாமிய சமூகத்திலே வாழக்கூடிய வாலிபர்களான ஆண்களும் பெண்களும் எப்போது இந்த உலகத்திலே சீர்கெடுவார்கள் தெரியுமா? எப்போது அவர்களுடைய உள்ளத்திலே, அவர்களுடைய மனதிலே, அவர்களுடைய ஆழ்ந்த அந்த சிந்தனைகளிலே மறுமையின் அச்சம் எடுபடுமோ, அல்லாஹ்வின் நினைவு எடுபடுமோ, சொர்க்கத்துடைய நினைவு எடுபடுமோ, நரகத்துடைய பயம் எடுபடுமோ, மறுமை வாழ்க்கையின் கல்விகள் எடுபட்டு இந்த உலகத்துடைய சிந்தனைகள் எப்போது அவர்களுடைய உள்ளத்திலே நுழைகிறதோ, அவர்களுடைய உள்ளத்திலே செல்லுகிறதோ, அப்போதுதான் அந்த சமூகத்துடைய வாலிபர்கள் சீர்கெடுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். பொதுவான எச்சரிக்கையாக இருந்தாலும் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சீர்கெட்டு போகக்கூடிய நேரத்திலே தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்கள் மறந்து வாழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், உங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீணாக, நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், லட்சியம் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபஸா, வீணான ஒரு பொருளாக அல்லாஹ் உங்களை படைத்து விட்டானா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஒன்று கூட்டப்பட மாட்டீர்களா? அல்லாஹ்விடத்திலே ஒன்று திரள மாட்டீர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே நாளை மறுமையிலே நீங்கள் ஒன்று கூட்டப்பட மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எச்சரிக்கையாக அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு, மறுமையின் அச்சத்தை கொண்டு உலக இன்பங்களிலே மூழ்கி அல்லாஹ்வுடைய தீனை விட்டு விலகி வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக ஆசை, இந்த உலகத்தின் இன்பங்களுடைய மோகம், இந்த உலகத்தை நோக்கமாக கொண்ட வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு பிடிக்காத, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்த ஒரு வாழ்க்கை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆன் அதை உண்மைப்படுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யஅலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபு வ லஹு. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கை வீண், இந்த உலக வாழ்க்கை ஒரு விளையாட்டு. யா அய்யுஹன் நாசு தகு ரப்பக்கும், மக்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நாளை மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளிலே எந்த ஒரு தந்தையும் தன் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, எந்த ஒரு பிள்ளையும் தன் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனே, அந்த மறுமையுடைய சிந்தனையிலிருந்து, அந்த மறுமையுடைய காட்சிகளிலிருந்து இந்த உலகத்துடைய இன்பங்கள், இந்த உலகத்துடைய விஷயங்கள் உன்னை திருப்பிவிட வேண்டாம். ஃபலா தகுர்ரன்னகும், அல்லாஹ்விடத்திலிருந்தும் இந்த உலக ஆசைகள் உன்னை திருப்பிவிட வேண்டாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துன்யாவை குறித்து பேசக்கூடிய குர்ஆன் வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துன்யாவுடைய சிறப்புகளை, இந்த துன்யாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்தஸ்துகளை சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள், சொல்லக்கூடிய நபிமொழிகள், இவற்றை எல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மூமினுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு மறுமையை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு மூமினுடைய உள்ளத்திலே உலகத்தின் ஆசையே அடியோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே துன்யாவை பற்றி சொல்லும் பொழுது அவனால் படைத்து அலங்கரிக்கப்பட்ட இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது
இவையெல்லாம் இந்த உலகத்துடைய அற்ப இன்பங்கள், இதுவெல்லாம் இந்த உலகத்துடைய வீணற்ற செயல்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துன்யாவுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ்வின் பார்வையிலே இந்த ஒட்டுமொத்த துன்யாவும் ஒரு கொசுவுடைய ஒரு ரெக்கை அளவிற்கு சமமாக இருந்தால் கூட, ஒரு கொசு, அந்த கொசுவின் ஒரு ரெக்கை அந்த அளவிற்கு கூட இந்த துன்யாவுடைய வாழ்க்கை சமமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை மறுத்து வாழக்கூடிய காஃபிர்களுக்கு ஒரு சொட்டு, ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு வீதியிலே நடந்து செல்லும் பொழுது ஒரு செத்த ஆட்டை உதாரணமாக காட்டி சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த துன்யா, இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்கள் இந்த செத்த ஆட்டை விட அல்லாஹ்விடத்திலே கேவலமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மதிப்பற்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் வழிகாட்டிய விதத்தை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய விதத்தை சிந்தித்து பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோள்பட்டையை பிடித்து உலுக்குகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சிந்தனையை திருப்புகிறார்கள், திருப்பி சொல்லுகிறார்கள், இப்னு உமரே, உமரின் மகனே ரலியல்லாஹு அன்ஹுமா, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், இந்த உலகத்திலே ஒரு ஒன்றுமே அறியாதவன், ஆபிரு சபீல், ஒரு பாதையை அறியாதவன், ஒரு வழிப்போக்கன் இந்த பூமியிலே எப்படி வாழ்வானோ அது போன்ற வாழ்க்கையை இந்த உலகத்திலே நீ வாழ் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளக்கம் சொன்னார்கள் இப்னு உமர், காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதீர்கள், மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதீர்கள். ஒரு அற்ப நேரத்துடைய உலக வாழ்க்கையாக உங்கள் உள்ளத்திலே இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே எத்துணை வசனங்களிலே அதை உண்மைப்படுத்துகிறான். சூரத்து ரஹ்மானுடைய வசனம் அதை உண்மைப்படுத்துகிறது. குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனே, எந்த உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறாய், எந்த உலகத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறாய், எந்த உலகத்துடைய விஷயங்களுக்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் ஒரு நாளில் நிச்சயமாக அழிந்துவிடும். அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர இந்த பூமியிலே அனைத்து பொருட்களும் அழிக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களின் உள்ளத்திலிருந்து, இறையச்சம் கொண்டவர்களின் உள்ளத்திலிருந்து ஈமானையும் இறையச்சத்தையும் ஏற்று வாழக்கூடிய மூமின்களின் உள்ளத்திலே அல்லாஹ் உலக ஆசையை, உலகத்தின் இன்பங்களை, உலகத்தை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையின் எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பிடுங்கி எறிகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த உலகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலா வ இர்தஹலத்தித் துன்யா முத்பிரா. இந்த உலக வாழ்க்கை பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது, மறுமை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கென சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீங்கள் மறுமையின் பிள்ளைகளாக இருங்கள், இந்த உலகத்தின் பிள்ளைகளாக இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவுரை செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அடிப்படையை கொண்டு இந்த தலைப்பிலே நுழைவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக சமூகத்திலே, முஸ்லிம் சமூகத்திலே, அதிலும் குறிப்பாக ஈமான் கொண்ட யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ்வால் அழைக்கப்படக்கூடிய முஸ்லிம் சமூகம், இந்த சமூகத்திலே குறிப்பாக வாலிபர்கள் மத்தியிலே, குறிப்பாக இந்த பருவ வயதை அடைந்த ஆண்கள் பெண்களுக்கு மத்தியிலே இன்று சீர்கேடுகள்,
இன்று சீரழிவுகள் அல்லாஹ்வுடைய மார்க்க வரம்புகளை மீறி இந்த உலகத்துடைய ஆசையில் அடிமையாகி வாழக்கூடிய காரணத்தால் அல்லாஹ்வுடைய தீனுடைய சட்டங்களை புறக்கணித்து வாழக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அதன் காரணமாக சீர்கேடுகள் அதிகமாகி வரக்கூடிய நிலைமையை நாளுக்கு நாள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தீனான அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மானக்கேடான விஷயங்கள், வெறுக்கத்தக்க விஷயங்கள், அருவருக்கத்தக்க விஷயங்கள், சீர்கேட்டின் விஷயங்கள் என அனைத்தின் வாயில்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்திலே தடை செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், குல் தஆலு அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும். நபியே, உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கியவற்றை அவர்களுக்கு நீங்கள் ஓதி காமியுங்கள், அவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை அடுக்கிக் கொண்டு வரும் பொழுது சொல்லுகிறான், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن. மானக்கேடான விஷயங்கள், அருவருக்கத்தக்க விஷயங்கள் வெளிப்படையாக இருந்தாலும் சரி, மறைமுகமாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தீனிலே தடை செய்கிறான். சூரத்துல் ஆராஃபுடைய 34வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக உங்களுக்கு தடை செய்கிறான். மானக்கேடான விஷயங்கள் வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நூருடைய 19வது வசனத்திலே சொல்லுகிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. யார் ஈமான் கொண்டவர்கள் மத்தியிலே மானக்கேடான விஷயங்கள் பரவுவதை விரும்புகிறார்களோ அவர்கள் குறித்துக் கொள்ளட்டும், அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய வேதனைகள் பயங்கரமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துன் நஹலுடைய 90வது வசனத்திலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நேர்மையை, இஹ்சானை, ஏழைகளுக்கு உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பன்மையை, உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்கிறான். மானக்கேடான விஷயங்களை, அருவருக்கத்தக்க விஷயங்களை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷரல் முஹாஜிரின், முஹாஜிர்களே, ஹம்சுன் இதா புதுலிதும் பிஹின் வஅஊது பில்லாஹி அன் துத்ரிகூஹுன். 5 பாவங்கள், இந்த 5 பாவங்கள் உங்களை அடைவதை நான் பயப்படுகிறேன், அதற்காக அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு, பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி சொன்னார்கள், லம் தظஹரில் ஃபாஹிஷா ஃபீ கௌமின் கத்து ஹத்தா யுஅலினு பிஹா இல்லா ஃபஷா ஃபீஹிமுத் தாஊன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு சமூகத்திலே மானக்கேடான விஷயங்கள், அருவருக்கத்தக்க விஷயங்கள் பரவிவிடுமோ அந்த சமூகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதுவும் எப்படி வெளிப்படையாக தடுப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் வெளிப்படையாக ஒரு குற்றமாக, ஒரு பாவமாக கருதப்படாத சூழ்நிலை ஏற்படுமோ அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோய்களை அந்த சமூகத்திற்கு பரப்புவான். முன்னால் இருந்த சமுதாயம் பார்க்காத நோய்களை எல்லாம் அந்த சமூகம் பார்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய இந்த விஷயங்களுடைய சீர்கேடுகளை நினைத்து பாருங்கள். இன்று பார்க்கிறோம், முஸ்லிம் சமூகத்திலே எந்த ஒரு குற்றங்களை தடுப்பதற்காக, எந்த ஒரு பாவங்களை அடியோடு அழித்து ஒழிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்திலே நபிமார்கள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டதோ அந்த சமூகத்தை ஏற்று வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலே சீர்கேட்டிலே மிகப்பெரிய சீர்கேடான, வழிகேட்டிலே மிகப்பெரிய வழிகேடான விபச்சாரம் பரவி கிடப்பதை பார்க்கிறோம்.
கள்ள தொடர்புகள் பரவி கிடப்பதை பார்க்கிறோம். ஆண் பெண்கள் கலக்கக்கூடிய விஷயங்கள் பரவி கிடப்பதை பார்க்கிறோம். ஆண் பெண்களுடைய நட்புகள் அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட இந்த பாவங்கள் எல்லாம் சமுதாயத்திலே மலிந்து கிடப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட வழிகட்டிலே சீர்கட்டிலே மிகப்பெரிய சீர்கேடான மது போதை வஸ்துக்களை உட்கொள்ளக்கூடிய பழக்கம் இந்த சமூகத்திலே மலிந்து கிடப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதிலும் அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்திலே அதற்காகவே வாழ்ந்து அதற்காகவே மரணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை தங்கள் உள்ளத்திலே சுமந்து கொள்ள வேண்டிய, தங்கள் உள்ளத்திலே அந்த நோக்கத்தை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு முஸ்லிம் வாலிபன் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு அவனையும் அழித்து கொண்டு எதிர்கால சமூகத்தையும் பாதாள குழியிலே தள்ளக்கூடிய நிலைமைகளை பார்த்து வருகிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகத்திலே இன்று மலிந்து கிடக்கக்கூடிய ஒரு பாவமாகவே, ஒரு குற்றமாகவே, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஹராமாகவே பாவிக்கப்படாத ஒரு செயல் இந்த சமூகத்திலே என்ன தெரியுமா? இன்று சினிமாக்கள் பார்க்கக்கூடிய, நாடகங்களை பார்க்கக்கூடிய, இசைகளை கேட்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், ஒரு சீர்கேடு இன்று முஸ்லிம் வாலிபர்கள் மத்தியிலே நாளுக்கு நாள் அதிகமாகி வரக்கூடிய இந்த சீர்கேடு இன்று சமூகத்திலே ஹராமாகவே, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஒரு குற்றமாகவே இதை செய்யும் பொழுதோ, இதை பார்க்கும் பொழுதோ அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டதை பார்க்கிறோம், கேட்கிறோம் என்ற ஒரு எண்ணமே நம்முடைய உள்ளத்திலே உதிக்காத அளவிற்கு ஷைத்தான் இந்த பாவங்களை எல்லாம் நமக்கு அலங்கரித்து காட்டிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, சினிமா, சீரியல்கள் இதுவெல்லாம் முஸ்லிம் சமூகமா? இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் தூய்மைப்படுத்தப்பட்டு அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தீனுக்காகவே தங்களுடைய உயிர்களையும் பொருளையும் குடும்பங்களையும் இழந்து அல்லாஹ்வுடைய தீனை இந்த பூமியிலே நிலையாக்க வேண்டும், உறுதியாக்க வேண்டும் என்று பாடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த முஸ்லிம் சமூகமாகவா இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். முஸ்லிம் வீடுகளிலே சினிமாக்கள் ஓடுகிறது, முஸ்லிம் வீடுகளிலே இசைகள் ஓடுகிறது. முஸ்லிமான ஆண், முஸ்லிமான வாலிபன் ஒரு பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலே இன்று சினிமா பாடல்களும் சினிமாக்களுடைய செய்திகளும் அடங்கி கிடப்பதை, பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குற்றங்களை என்னவென்று சொன்னார்கள் தெரியுமா? சினிமா பார்க்கக்கூடிய குற்றமாக இருக்கலாம், சினிமாவை நோக்கக்கூடிய குற்றமாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இதை விபச்சாரம் என்று சொன்னார்கள். இதை கண்ணால் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்தினார்கள். ஒரு தோழர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்கள் விபச்சாரத்திற்கு அனுமதி தாருங்கள். எதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். எதற்கு? விபச்சாரத்திற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு தாய் இருக்கிறாளா? உனக்கு தாய் இருக்கிறாளா? அந்த தாயோடு சென்று செய்து கொள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, தாயோடா? உனக்கு சகோதரி இருக்கிறாளா? அந்த சகோதரிடத்திலே சென்று செய்து கொள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, சகோதரியோடா? உனக்கு சாச்சா மாமிகள் இருக்கிறார்களா? அந்த மாமிகள் உறவினர்களிடத்தில் சென்று செய்து கொள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ விரும்புவது பிறருடைய தாயுடன், நீ விரும்புவது பிறருடைய மனைவியுடன், நீ விரும்புவது பிறருடைய சகோதரியுடன், இதை எப்படி உன் மனது விரும்புகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். இன்று நாம் கண்களால் பார்க்கக்கூடிய இந்த விபச்சாரத்துடைய இந்த குற்றம், விபச்சாரத்திற்கு நம்ம இழுத்து போகக்கூடிய சமூகத்துடைய ஒட்டுமொத்த கலாச்சாரத்தையும் அடியோடு மண்ணிலே போட்டு புதைக்க வைத்த இந்த குற்றத்திற்கு காரணம் எது? சினிமாக்கள் இல்லையா? இந்த சீரியல்கள் இல்லையா?
இன்னும் தௌஹீதை பேசக்கூடிய, இன்னும் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகம் இதிலிருந்து விடுபடாத நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று பார்க்கிறோம், இந்த சினிமாக்கள் மலிந்த காரணத்தால் முஸ்லிம் வாலிபர்களுடைய கலாச்சாரம் அடியோடு உடைக்கப்பட்டு விட்டதை, அவர்களுடைய ஆடைகள், அவர்களுடைய முகத்தின் தோற்றங்கள், அவர்களுடைய உடல் அமைப்புகள் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. ஏன்? எனக்கு பிடித்த நடிகர் இப்படி இருக்கிறார், நான் பார்த்து நான் விரும்பக்கூடிய அந்த நடிகர் இப்படி ஆடை அணிகிறார், அவர் முகத்திலே இப்படி அலங்கரித்து தாடிகளை வைத்திருக்கிறார். இன்று தாடியை வைக்காத முஸ்லிம் வாலிபர்கள் ஒருபுறம், அதே நேரத்திலே தாடிகளை அழகழகாக வித்தியாசமாக கோணல்களாக வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்கள் இன்னொரு புறம். ஏன் இந்த தாடி என்றால், அந்த சினிமாவிலே அந்த நடிகர் அப்படி வைத்திருப்பார், அவருடைய முக தோற்றத்திற்கு ஏற்றவாறு அந்த நடிகருடைய தோற்றம் இருக்கும் காரணத்தால் அவர்களுடைய தாடியும் அப்படி இருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடைய ஆடைகள், அவர்களுடைய உடல் அமைப்புகள், ஏன் இப்படி உடம்பை வைத்திருக்கிறார் என்று கேட்டால், அந்த நடிகர் இப்படி உடம்பை வைத்திருக்கிறார், அந்த நடிகருடைய உடல் அமைப்பு இப்படி இருக்கிறது என்று பேசக்கூடிய அளவிற்கு, என்று துணியக்கூடிய அளவிற்கு இந்த முஸ்லிம் சமூகத்துடைய கலாச்சாரம் இந்த சினிமாக்களால் அழிக்கப்பட்டு விட்டதை, சினிமாக்களால் ஒழிக்கப்பட்டு விட்டதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். எந்த ஒரு குற்ற செயலை, எந்த ஒரு மானக்கேடான செயலை அழிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தீன் இந்த பூமியிலே உருவானதோ, அதே தீனை பின்பற்றி கொண்டு இந்த முஸ்லிம் சமூகத்துடைய வாலிபர்கள் சென்று கொண்டிருந்தால் எங்கே கொண்டு செல்வது? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகத்துடைய இந்த கலாச்சாரம், இந்த சினிமா சீரியல்களுடைய கலாச்சாரம் யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று ஒரு முஸ்லிமான வாலிபனை விபச்சாரத்திற்கு தூண்டக்கூடிய அளவிற்கு, ஒரு அந்நிய பெண்ணோடு தவறான முறையிலே பழகி அவளோடு தொடர்பு கொள்ளும் அளவிற்கு இந்த செயல்கள், இந்த கலாச்சாரம் இவர்களை சீர்கட்டு இருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்கள், விபச்சாரம் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எவ்வளவு பெரிய குற்றம் அது, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எவ்வளவு பெரிய பாவம் அது. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்கிறான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான் அவனுடைய சமூகத்திற்கு. ஆனால் இன்று பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களை, முஸ்லிமான வாலிபர்களுடைய அந்த செயல்பாடுகளை பார்க்கிறோம். இல்லா மாஷா அல்லாஹ், நான் எல்லோரையும் குறை சொல்லவில்லை, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தீனை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று ஒரு முஸ்லிமான ஆலிமன் விபச்சாரம் செய்கிறான். பொதுவான விபச்சாரத்தை விட்டுவிடுங்கள், அதை அடியோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்கிறான். அதை செய்பவர்கள் மீது தன்னுடைய சாபத்தையும் கோபத்தையும் மறுமையிலே நரகத்துடைய தண்டனைகளையும் அல்லாஹ் விதிக்கிறான். ஆனால் இந்த முஸ்லிம் சமூகம் அந்த விபச்சாரத்திலே ஓரளவு கவன சிந்தனையோடு இருந்தாலும், பார்வைகளால் செய்யக்கூடிய விபச்சாரத்திலும், கரங்களால் செய்யக்கூடிய விபச்சாரத்திலும், கால்களால் செய்யக்கூடிய விபச்சாரத்திலும் இன்று தட்டு தடுமாறி வாழக்கூடிய வாலிபர்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஐனானி தஸ்னியான், இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது. எப்படி? ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்று பார்க்கிறோம், ஒரு முஸ்லிமான ஆண் சர்வ சாதாரணமாக தெருக்களின் வீதிகளிலே நின்று கொண்டு ஒரு முஸ்லிமான பெண்ணையோ அல்லது வேறு மதத்தின் பெண்ணையோ பார்ப்பதற்காக, அந்த பெண்ணுடைய அழகை ரசிப்பதற்காக நின்று கொண்டிருப்பதை, அதே நேரத்திலே வல்யதானி தஸ்னியான், இரண்டு கரங்களும் விபச்சாரம் செய்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முஸ்லிமான ஆண் இன்று சர்வ சாதாரணமாக முஸ்லிம்களான பெண்களோடு அல்லது மாற்று மதத்துடைய பெண்களோடு சர்வ சாதாரணமாக கைகளின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக பழக்கத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தீனிலே முஸ்லிமாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்று
இதுவெல்லாம் நடைபெறவில்லையா சமூகத்திலே? எங்கே சொல்ல முடிகிறது? என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய பார்வையில், என்னுடைய செயல்பாடுகளில் எந்த ஒரு அந்நிய பெண்ணுடைய தொடர்பும் என் வாழ்க்கையில இல்லை, எந்த ஒரு அந்நிய ஆணுடைய தொடர்பும் என் வாழ்க்கையில இல்லை என்று சொல்லக்கூடிய முஸ்லிமான வாலிபர்கள் எத்துணை பேர், முஸ்லிம்களான வாலிப பெண்கள் எத்துணை பேர் கண்ணியத்துக்குரியவர்களே? யோசித்து பாருங்கள். இன்று நவநாகரிக கலாச்சாரங்கள் வளர்ந்த காரணத்திலே எப்படிப்பட்ட கலாச்சாரம் இந்த யூத நசராணிகளால் புகுத்தப்பட்டு விட்டது தெரியுமா? ஒரு முஸ்லிமான பெண்ணிடத்திலேயோ அல்லது ஒரு சாதாரண பெண்ணிடத்திலேயோ நேரிலே பேசுவது ஹராம், நேரிலே பேசுவது ஹராம். ஆனால் சாட்டிங் செய்வதோ, அந்த பெண்களிடத்திலே மெசேஜின் மூலமாக, பேஸ்புக்குகள் மூலமாக தொடர்பிலே இருப்பதோ, அவர்களிடத்திலே தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய நாட்டங்களையும் பரிமாறுவதோ தவறாக இந்த சமூகத்திலே கருதப்படவில்லையே, ஹராமாக இந்த சமூகத்திலே கருதப்படவில்லையே? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விபச்சாரத்துடைய அனைத்து வழிகளையும், இந்த சீர்கட்டுடைய அனைத்து வழிகளையும் அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடை செய்கிறது. இந்த விபச்சாரத்தை போதிக்கக்கூடிய எந்த ஒரு வழிகளாக இருந்தாலும், அதை தூண்டக்கூடிய செயல்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தீனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடையாக விதிக்கிறான். அதை ஏற்றுக்கொள்ள, அதை தவிர்த்து கொள்ள ஒரு மூமினான ஆணுடைய உள்ளத்திலே, ஒரு மூமினான பெண்ணுடைய உள்ளத்திலே இன்னும் நேரம் வரவில்லை என்றால், அவர்களுடைய உள்ளத்திலே இன்னும் தக்குவா இறங்கவில்லை, அவர்களுடைய உள்ளத்திலே இன்னும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய பிடிப்பு இன்னும் இறங்கவில்லை. ஏன் சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் இன்னும் மூமின்களாகவே மாறவில்லை என்று கூட சொல்லலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். இதுவெல்லாம் ஹராம் என்று சொல்கிறோம். எத்துணை ஆண்களில் நம்மில் அந்நிய பெண்களோடு பழக்கம் கொண்டவர்கள், அந்நிய பெண்களோடு தொலைபேசியிலே பழக்கம் உள்ளவர்கள், அந்நிய பெண்களோடு பேஸ்புக்குகள் போன்ற இன்டர்நெட் தொடர்புகளிலே பழக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஹராம் என்று தெரிந்தும் கூட அவர்களுக்கு விடுவதற்கு மனது வருகிறதா? அவர்களுக்கு விடுவதற்கு நாட்டம் வருகிறதா? இன்னும் இந்த சமூகத்துடைய சீர்கேடு எந்த அளவு வளர்ந்து விட்டதென்றால், திருமணம் ஆன பிறகும் கூட ஒரு அந்நிய ஆணுடன் பழகுவதை, ஒரு அந்நிய பெண்ணுடன் பழகுவதை இந்த மார்க்கத்துடைய ஆண்களும் இந்த மார்க்கத்துடைய பெண்களும் தவறான ஒரு குற்றமாகவே கருதாத காரணத்தால் இந்த சமூகத்துடைய சீர்கேட்டுடைய எல்லைகள் மீறி விடுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். கள்ள தொடர்புகள், கணவன் இருக்கும் பொழுதே கணவன் இல்லாதவனோடு தொடர்பு கொண்டு அவனோடு தொலைபேசியிலே பேசுதல், அவனோடு இன்டர்நெட் மூலமாக தொடர்பு கொள்ளுதல், ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்கக்கூடிய நடைமுறை இந்த முஸ்லிம் சமூகத்திலே அதிகமாகி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்திலே நான் பெண்களை அதிகமாக பார்க்கிறேன், நரகத்திலே அதிகமாக நான் பெண்களை பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? அவர்கள் கணவனுக்கு மாறு செய்கிறார்கள், கணவனுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு ஒழுக்கங்களை இந்த விஷயத்திலே பேண கற்றுக் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஆண்களும் பெண்களும் இதிலிருந்து விலகி வாழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அறிவுரை செய்கிறான். குல்லில் முஃமினீன, மூமினான ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். சுப்ஹானல்லாஹ், அந்நிய பெண்களை பார்ப்பதிலிருந்து தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், யா அலி லா துத்பி நظரத்தன் நظரா, ஒரு பார்வைக்கு பிறகு இன்னொரு பார்வை வேண்டாம். ஏன்? முதல் பார்வை உன்னுடையது, இரண்டாவது பார்வையை ஒரு அந்நிய பெண் மீது நீ செலுத்தினால் அது உன்னுடைய பார்வை அல்ல, ஷைத்தானின் தொழுதால் பார்க்கக்கூடிய பார்வை,
அது ஷைத்தானின் பார்வை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட குற்றத்தை செய்பவர்கள் கண்களின் மூலமாக விபச்சாரம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த குற்றத்தை நேரில் செய்தால் என்ன, அல்லது ஒரு தொலைக்காட்சி பெட்டியில் ஒரு அந்நிய ஆணையோ அந்நிய பெண்ணையோ பார்த்து ரசித்தால் என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே, என் முஸ்லிமான வாலிபர்களுடைய பெற்றோர்களே, என் முஸ்லிமான வாலிபர்களுடைய தாய்மார்களே, உங்களை கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எதற்கு உங்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்தக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறான். இன்று ஒரு தந்தையே தன்னுடைய மகனுக்கு பணத்தை கொடுத்து சினிமா கேசட்டுகளை வாங்கி வா, சினிமா பாடல்களை கேள், சினிமா பாடல்களை பார், அல்லது அவனும் சேர்ந்து குடும்பத்தோடு அந்த சினிமாக்களை பார்ப்பதை, நாடகங்களை பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேர்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை தடை செய்து விடுகிறான். அதிலே ஒருவர் யார் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தார்கள் மானக்கேடான விஷயங்களிலே இருக்கும் பொழுது அதை பார்த்தும் தடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு ஆண், அந்த குடும்பத்துடைய தலைவன், அவன் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய பிள்ளையோ உங்களுடைய பெண்ணோ இப்படிப்பட்ட குற்றத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சினிமாக்களையோ தொலைக்காட்சி பெட்டிகளிலே ஒரு நாடகங்களையோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அதை தடுக்காமல் இருந்தால், நீங்கள் அதை தடை செய்து அவனுக்கு இதனுடைய விபரீதத்தை உணர்த்தாமல் இருந்தால், இந்த சமூகம் கவலைப்படுவதற்கு அர்த்தமே இல்லாத ஒரு செயல் முஸ்லிம் சமூகத்திலே காதல் என்ற பெயரால் வளர்ந்து கொண்டிருக்கிறதே. ஒரு முஸ்லிமான ஆண் காதலிக்காத ஒரு முஸ்லிமான ஆணையை இன்று பார்ப்பது கடினம். லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஹராம். கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லா மாஷா அல்லாஹ் இருக்கிறார்கள் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட வாலிபர்களும். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாகவே, தங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாகவே ஒரு பெண்ணை, ஒரு ஆணை ஆக்கி வாழக்கூடிய ஒரு சமூகம் இந்த முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிறது. எவ்வளவு பெரிய கவலைக்குரிய செயல்! ஓடி போகக்கூடிய கலாச்சாரம், அந்நிய மதத்துடைய ஆண்களோடும் அந்நிய மதத்துடைய பெண்களோடும், ஆண்களும் பெண்களும் ஓடி செல்லக்கூடிய கலாச்சாரத்தை பயிற்றுவிப்பது, அதற்கு உதவி செய்வது யார்? உங்கள் வீடுகளிலே ஓடக்கூடிய, உங்கள் வீடுகளிலே இருக்கக்கூடிய இந்த சினிமாக்கள் இல்லையா? இந்த தொலைக்காட்சிகள் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த சீர்கேடு ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு முஸ்லிமான ஆண், ஒரு முஸ்லிமான பெண் தன் உள்ளத்திலே உறுதி கொள்ள வேண்டும், என் உயிரே சென்றாலும் சரி, ஷைத்தான் எவ்வளவுதான் சூழ்ச்சி செய்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் திருமணம் ஆகாத வரை, திருமணம் செய்யாத வரை எந்த ஒரு அந்நிய பெண்ணையும் நான் பார்க்க மாட்டேன், எந்த ஒரு அந்நிய பெண்ணிடத்திலும் நான் பேச மாட்டேன், எந்த ஒரு அந்நிய ஆணையும் பெண்ணையும் பார்த்து ஆணும் பெண்ணும் ரசிக்க மாட்டோம் என்ற ஒரு உறுதியை ஏற்க துணி உள்ள சமுதாயமாக வல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டது என்று தெரிந்தும் கூட சர்வ சாதாரணமாக இந்த தொடர்புகள் எல்லாம் இருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? என் முஸ்லிமான ஆலிபர்களே, உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? உங்கள் உள்ளத்திலே வீரம் இருக்கிறதா? உங்கள் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செயல்படுத்தி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? இந்த உறுதியை இந்த நேரத்திலே அல்லாஹ்விற்கு கொடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து வாக்களிப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தங்களுடைய நாவுகளுக்கு இடையிலே உள்ள, தங்களுடைய 2 உதடுகளுக்கு இடையே உள்ள நாவையும் 2 தொடைகளுக்கு இடையே உள்ள மர்மஸ்தானத்தையும் பாதுகாப்பதற்கு என்னிடத்திலே பொறுப்பு கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை குறித்த பொறுப்பை நான் ஏற்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, ஆண்களே, பெண்களே, சுருக்கமாக இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் காலங்கள் போதாது என்ற காரணத்தால்
அவ்வளவு சீர்கேடுகள் இந்த சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. கணவன் இருக்கும் பொழுதும் கணவன் இல்லாத பொழுதும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம் பெண்களாக இந்த சமூகத்துடைய பெண்கள் மாற வேண்டும் என்ற காரணத்திற்காக சொல்கிறேன். தந்தையுடைய கவனம் இருந்தாலும் உலகத்துடைய கவனம் இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஹராம் என்று இதை விட்டு விலகக்கூடிய ஆண்களும் பெண்களும் வாலிபர்கள் மத்தியிலே உருவாக வேண்டும் என்ற எண்ணத்திலே எனக்கும் உங்களுக்கும் இந்த செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்திலே மிகப்பெரிய சீர்கேட்டின் கலாச்சாரம். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்து என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தீனிலே தடை செய்யப்பட்ட ஒரு பாவம், அல்லாஹ்வுடைய தீனிலே தடை செய்யப்பட்ட ஒரு குற்றம் மது குடிப்பது. சீர்கேட்டிலே மிக மோசமான சீர்கேடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சாபமிடப்பட்ட சீர்கேடு இந்த மது பழக்கங்களுக்கு அடிமையாகுவது, இந்த போதை வஸ்துக்களை உட்கொள்ளுவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான். சுப்ஹானல்லாஹ். நிச்சயமாக மது, இன்னும் அல்லாஹ் சில பட்டியலை கூறி, இதுவெல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள், இதை செய்பவன் ஷைத்தானுடைய செயல்களை செய்கிறான். ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள், இதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சமூகம் தேவை. முஸ்லிம்களான வாலிபர்கள் மத்தியிலும் ஆண்களின் பெண்களின் மத்தியிலும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அதை ஏற்று உடனேயே தங்களுடைய உள்ளத்தால் செவிதாழ்க்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சமூகம் தேவை. கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதுவை ஹராமாக்குகிறான் என்ற ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதிய பிறகு, சஹாபாக்களுக்கு அதை ஓதி காட்டிய பிறகு, தங்களுடைய வாயிலே மதுவை குடித்துக் கொண்டிருந்த நபித்தோழர்கள் இந்த தடை வந்த உடனேயே வீட்டை விட்டு வெளியே வந்து, யா அல்லாஹ், உன் மீது சத்தியமிடுகிறேன், இதற்கு மேல் இந்த மதுவை நான் குடிக்க மாட்டேன், இந்த போதை வஸ்துவை நான் உட்கொள்ள மாட்டேன் என்ற உறுதியை எடுத்து மதீனாவின் வீதிகளிலே மதுவை ஓட வைத்தார்களோ, ஆறுகளை போன்று அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட காரணத்தால், அது போன்று அல்லாஹ்வுடைய சட்டம் என்று தெரிந்தால், அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமை விலகிக் கொள்ள வேண்டும் என்று தெரிந்தால், அதை விட்டு விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களைத்தான் மூமின்கள் என்று, அவர்களைத்தான் முஸ்லிம்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை குறித்து, இந்த போதை தரக்கூடிய விஷயங்களை குறித்து கூறிய எச்சரிக்கைகளை படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள், மதுவை வாங்குபவனை, மதுவை விற்பவனை, மதுவை காய்ச்சுபவனை, மதுவை சுமந்து செல்பவனை என்று மதுவை குறித்த 10 அம்சங்களை கூறி, இந்த 10 செயல்களையும் மதுவுடன் தொடர்பு கொண்டு செய்யக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபிமொழிகள் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகம் இன்று மதுவை ஹராமாக நினைக்குகிறது, சாராயத்தை ஹராம் என்று நினைக்குகிறது. அது சாராயத்தை போன்று போதை தரக்கூடிய வஸ்துக்களை உட்கொள்ளுவதை ஹராமாகவே இந்த சமூகத்துடைய ஆண்கள் கருதுவதில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு பானம் போதையை ஏற்படுத்துமோ ஃபஹுவ ஹராமுன், அது தடை செய்யப்பட்டது, அது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஷரிபல் ஹம்ர
வஸகிர லம் துக்பல் லஹு ஸலாத்துன் 40 ஸபாஹா. எவன் மதுவை குடித்து போதையாகிறானோ அவனுக்கு 40 நாட்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. வஇன் மாத தஹலன் நார், அவன் அதிலே இறந்து விட்டால் அவன் நரகத்திலே நுழைவான். ஃபஇன் தாப தாபல்லாஹு அலைஹி, அவன் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான். வஇன் ஆத, மறுபடியும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டும் அவன் அறியாமல் அந்த குற்றத்திலே மறுபடியும் வீழ்ந்து விட்டால் ஃபஷரிப ஃபஸகிர, மறுபடியும் போதையாகி அந்த மதுவை உட்கொண்டால் அவனுக்கு 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதிலே இருந்தால் நரகத்திலே நுழைவான். மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். மறுபடியும் அதிலே மூழ்கி அவன் மறுபடியும் அதை குடித்தால் அதிலே போதையானால் 40 நாட்களுடைய தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. அதிலே இறந்தால் நரகத்திலே நுழைவான். மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். துணை முறையாயிற்று. துணைமுறை 3 முறை அவனுக்கு அவகாசம். 3 முறை அல்லாஹ்விடத்திலிருந்து அவனுக்கு காட்டப்படக்கூடிய விசேஷமான கருணை. சுப்ஹானல்லாஹ். அதற்கு மேலும் அவன் மது குடித்தால், போதை வஸ்துக்களை உட்கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஇன் ஆத கான ஹக்கன் அலல்லாஹ் அயஸ்கியஹு மின் ரதகத்தில் ஹபால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் அவன் திரும்பினால் அந்த குற்றத்தை பக்கம் அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான். திரும்ப சொல்லுங்கள், அல்லாஹ் தன் மீது கடமை ஆக்கிக் கொள்கிறான். நாளை மறுமையிலே ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளின் சீலையும் சலத்தையும் அவனுடைய வாயிலே ஊற்றுவதற்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய குற்றம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இன்று முஸ்லிம் வீடுகளிலே மது பாட்டில்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு முஸ்லிம், அதுவும் குறிப்பாக இந்த வாலிப சமூகம், கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய இந்த வாலிப சமூகத்துடைய இந்த நிலைமை, சாராய கடைகளிலே முன்னால் நின்று கொண்டு ஒரு முஸ்லிமான ஆண் வாலிபன் எந்த ஒரு கூச்சமும் எந்த ஒரு இரையற்ற உணர்வுகளும் இல்லாமல் மதுவை வாங்கி குடிக்கிறான் என்றால் இவனுக்கு என்ன துணிவு இருக்கிறது, இவன் உள்ளத்திலே என்ன பயம் இருக்கிறது அல்லாஹ்வின் மீது இவனுக்கு. ஹராம், போதை தரக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஹராம். சாராய தாங்க ஹராமு. என்ன ஹராமு? சாராயம் தான் ஹராமு. இன்னைக்கு எல்லாம் விளக்கதான. நம்ம எல்லாம் அந்நிய பெண்கள்கிட்ட நேரா பேசுறதான ஹராமு. ஃபேஸ்புக்ல சாட் பண்றது ஹராமா? ஃபேஸ்புக்ல பேசுறது ஹராமா? மெசேஜ்ல பேசுறது ஹராமா? அந்நிய பெண்கள்கிட்ட உலகத்தை பத்தி பேசுறதான ஹராமு. மார்க்கத்தை பத்தி பேசுறது ஹராமா? எங்கேயாவது குர்ஆன் வசனம் இருக்கா? எங்கேயாவது ஹதீஸ் இருக்கா? இப்படித்தானே நம்முடைய வாலிபர்களுடைய சிந்தனைகள் இல்லாம. மாஷா அல்லாஹ், எல்லோரையும் குறை சொல்லவில்லை. ஷைத்தான் அப்படித்தான் அமல்களை அலங்கரித்து காட்டுவான். அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஹராமை எல்லாம் அதை நோக்கி செலுத்துவதற்கு உள்ள காரியங்கள் அனைத்தையும் ஷைத்தான் அலங்கரித்து காட்டிக்கொண்டே இருப்பான். அலங்கரித்து காட்டியதற்கு பிறகு மறுமையிலே வருவான். நான் என்ன செய்தேன் உனக்கு? என்ன ஏசுகிறாய்? ஷைத்தானை அழைக்க சொல்கிறாய், வழிகட்டவர்களை அழைத்து வாய் அல்லாஹ் மிதிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்தேன் உனக்கு? நான் சொன்னேன், நீ கட்டுப்பட்டாய். நான் உனக்கு இது ஹலால் என்று சொன்னேன், இதை செய் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன், நீ கட்டுப்பட்டாய். என்னையே நேசிக்கிறாய், உன்னை ஏசிக்கொள் என்று ஷைத்தான் கூறுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, விலகிக் கொள்வான் அவர்களை விட்டு. இன்று என்ன ஹராம்? சாராயம் ஹராம், போதை தரது சரிதான். ஆனால் என்ன ஹராம் இல்லை? குட்கா ஹராம் இல்லை, பான் ஹராம் இல்லை, பீர் ஹராம் இல்லை. அதுவும் மேல் இதுவெல்லாம் ஹராம் என்று தெரிந்தாலும் சிகரெட்டு பிடிக்கிறது ஹராம் இல்லை. எப்படி? புகை பிடிப்பதெல்லாம் ஹராமா? எங்கேயாவது குர்ஆன் வசனம் இருக்கா? எங்கேயாவது ஹதீஸ் இருக்கா? சுப்ஹானல்லாஹ். என்ன விளக்கம், என்ன ஒரு மார்க்க அறிவு, என்ன ஒரு மார்க்க தெளிவு.
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? போதை தரக்கூடிய எல்லா வஸ்துக்களும் ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே தெளிவாகவே சொல்லுகிறான், இந்த நபி உங்களுக்கு நல்லதை ஹலாலாக்குவார், தீயதை ஹராமாக்குவார் என்று. புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு நல்லதா? நல்லதாத்தா? எங்கேயாவது நல்லதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அந்த பாட்டு அந்த பாக்கெட் என்னத்தால் எழுதிருக்கு? என்ன எழுதிருக்கு? புகை உடலுக்கும் சுப்ஹானல்லாஹ். புகைப்பிடிப்பது ஆபத்து. ஒரு நண்டுடைய சிம்பலை போட்டிருப்பாங்களா? என்ன சிம்பல் போட்டிருப்பாங்க அந்த பாக்கெட்ல? சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு ஆபத்து அது, அவ்வளவு பெரிய குற்றம் அது. அதுவும் மதுதான், அதுவும் போதை தரக்கூடிய வஸ்துதான், அதுவும் அல்லாஹ்வுடைய தீனிலே ஹராமாக்கப்பட்ட செயல்தான். சுப்ஹானல்லாஹ். சித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த சமூகத்திலே ஹராம் எல்லாம் ஹலாலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஹலால் எல்லாம் ஹராமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மார்க்க கல்விகளே இன்று முஸ்லிம் சமூகத்திலே இல்லவே இல்லை. 4-5 ஹதீஸ் தெரிஞ்சா இன்னைக்கு அவர் பெரிய முஃப்தி, சமுதாயத்தில் 4-5 ஹதீஸ் தெரிஞ்சா ஒரு பெரிய முஜ்தஹித், ஆராய்ச்சி செஞ்சு ஃபத்வா செஞ்சு கொடுத்துருவாரு. அதுவெல்லாம் ஹராமா? யாருங்க சொன்னா ஹராம்னு? அது ஹலாலுங்க. எங்கேயாவது தடை இருக்கா குர்ஆன் ஹதீஸில்? அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி கண்ணியத்துக்குரியவர்கள், மார்க்கத்துடைய அடிப்படைகளை உணர்ந்தால்தான், மார்க்க கல்வியை நோக்கி நம்முடைய சிந்தனைகளை திருப்பினால்தான், அல்லாஹ்வுடைய தீனுடைய கல்வியை கற்று அதற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே உதித்தால்தான் கண்ணியத்துக்குரியவர்களே நேர்வழி என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூலமாக நமக்கு காட்டப்படும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஹராமான பாவங்கள். ஆனால் பார்க்கிறோம், சாதாரணமாக சர்வ சாதாரணமாக இன்று முஸ்லிம் வாலிபர்கள் விதம் விதமாக கைகளிலே வைத்துக்கொண்டு விதம் விதமாக அதனுடைய ஸ்டைல்களை அமைத்துக் கொண்டு புகைப்பிடித்துக் கொண்டிருப்பதை கடற்கரை ஓரங்களிலே, இருட்டுகளிலே, வீடுகளிலே தந்தை தடுப்பதில்லை, தாய் தடுப்பதில்லை, உறவினர்கள் தடுப்பதில்லை, கல்லூரி தடுப்பதில்லை, யாரும் தடுப்பதில்லை. ஒன்றை உணர்ந்து கொள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்திருக்கிறான். எந்த தடையும் அவனுக்கு தடை போட முடியாது. அவன் ஹராமாக்கினால் ஹராம் தான், அதை ஹலாலாக்கினால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் எதிரியாக அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படுவாய். கண்ணியத்துக்குரியவர்களே, சிந்தித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். இதை உட்கொள்ளும் நிலையிலே அல்லாஹ்விடத்திலே நீ துஆ செய்தால் உன் துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பானா? ஹராமை செய்து கொண்டிருக்கும் நிலையிலே நீ தொழுதால் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே முழுமையாக அங்கீகரிக்கப்படுமா? உன் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவன் பாலைவனத்திலே பிரயாணம் செய்கிறான், கஷ்டத்தின் காரணமாக கைகளை உயர்த்தி அழைக்கிறான், யா ரப், என் இறைவா, என் இறைவா உதவி செய் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவனுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? இவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், இவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம். சுப்ஹானல்லாஹ். புரிந்து கொள்ளுங்கள், ஹராமான நிலையிலே தொடர்ந்து அந்த ஹராமை செய்து கொண்டிருக்கும் நிலையிலே அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்க மாட்டான். இந்த உணர்வை உள்ளத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் எந்த வாலிபனுடைய உள்ளத்திலே, எந்த வாலிப பெண்ணுடைய உள்ளத்திலே குடிகொள்கிறதோ அப்போதுதான் இந்த சமூகத்துடைய வாலிபர்களுடைய, ஆண்களும் பெண்களுடைய கலாச்சாரங்கள் சீர்படும். லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரே ஒரு சம்பவத்தை கூறிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பெண் வருகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்திதான். அல்லாஹ்வுடைய தூதரை நான் விபச்சாரம் செய்து விட்டேன். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள் என்று சொன்னார்கள். திருமணமாகி அந்த பெண் விபச்சாரம் செய்திருக்கிறார்கள். சாட்சி எதுவும் கொண்டு வரப்படவில்லை.
அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், என்ன சாட்சி இருக்கிறது உன்னிடத்திலே, என்ன சாட்சி இருக்கிறது? சொன்னார்கள், என்னுடைய கற்பம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா என்று. மறுபடியும் அந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அந்த பெண்மணி வந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை விபச்சாரம் செய்துவிட்டேன், தண்டனையை கொடுங்கள் என்று கூறினாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குழந்தைக்கு யாரம்மா பால் கொடுப்பது? பால் கொடுத்ததற்கு பிறகு வா என்று. அந்த பெண் மறுபடியும் பால் கொடுத்ததற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தண்டனையை கொடுங்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்களை அழைத்து அந்த பெண்மணியை பாதி பூமிக்குள் புதைத்து கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது சாதாரண ஒரு வரலாறாக இருக்கலாம், சாதாரண ஒரு செய்தியாக இருக்கலாம். ஏன் அந்த பெண் ஒரு பெண்ணாக இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு முன்னால் வந்து எந்த ஒரு கூச்ச உணர்வும் இல்லாமல், விபச்சாரம் செய்துவிட்டேன், தண்டனையை கொடுங்கள் என்று சொன்னார்கள் தெரியுமா? அப்படி கொலை செய்யப்பட்டு தான் மரணிக்கப்பட வேண்டும் என்று ஏன் விரும்பினார்கள் தெரியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, யாரும் அந்த குற்றத்தை பார்க்காவிட்டாலும், யாரும் அந்த பெண்ணை கண்காணிக்காவிட்டாலும், யாரும் அந்த பெண்ணை சாட்சிக்கு அழைத்து கொண்டு வராவிட்டாலும், நாம் செய்யக்கூடிய செயல்கள், அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே உதித்த எண்ணம், இதை யாரும் பார்க்கவில்லை என்றாலும் என் ரப்புல் ஆலமீன் இதை பார்த்து விட்டான். நாளை மறுமையிலே இதை குறித்து அவன் என்னிடத்திலே விசாரணை செய்தால் என் நிலைமை என்ன என்ற ஒரு கேள்விதான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தியது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கேள்வி இந்த சமூகத்திலே வாழக்கூடிய வாலிபர்களுடைய உள்ளத்திலே உதித்து கொண்டிருந்தால், வாலிபர்களுடைய உள்ளத்திலே சதா நேரமும் துடித்துக் கொண்டிருந்தால், இந்த செயலை என் ரப்பு பார்க்கிறான், இந்த செயலை செய்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னிடத்திலே விசாரணை செய்வான் என்ற அச்சம், என்ற பயம் இருந்தால், பாவங்களோ குற்றங்களோ, சமுதாயத்திலே சீர்கேடுகளோ, மானக்கேடான விஷயங்களோ, விபச்சாரங்களோ, ஆணும் பெண்ணும் கலந்து பழகக்கூடிய தொடர்புகளோ, அல்லது கள்ள காதல்களோ, கள்ள தொடர்புகளோ, மதுவோ, எதுவோ, அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட அத்துணை ஹராம்களும் நம்மை விட்டு அகன்று விடும். கண்ணியத்துக்குரிய வாலிப சகோதரர்களே, என் வாலிப அன்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த மார்க்கம் நமக்கு ஒழுக்கத்தை, நமக்கு கண்ணியத்தை, நமக்கு மதிப்பை கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தௌஹீதிலே, அவனுடைய இஸ்லாமிலே நம்மை பிறக்க வைத்து இன்ஷா அல்லாஹ் அதிலே மரணமாக்குவார். ஆனால் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய வாழ்வின் எண்ணங்கள், இவை அனைத்தும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய செயல், அல்லாஹ்வுடைய கட்டளைகளின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் பக்கம் திரும்ப வேண்டும். இப்படி திரும்பவில்லை என்றால் யூத நஸ்ரானிகள் தங்களுடைய சதி திட்டங்களை பயன்படுத்தி இந்த சமூகத்துடைய கொள்கைகளை, இந்த சமூகத்துடைய கலாச்சாரங்களை, இந்த சமூகத்துடைய அத்துணை அம்சங்களையும் நம்முடைய இளைய சமூகத்துடைய உள்ளத்திலிருந்து எடுத்து அவர்களுடைய கலாச்சாரங்களை, அவர்களுடைய கொள்கையை புகுத்தி நாளை இன்ஷா அல்லாஹ் அவர்களை போன்ற வழிகட்டவர்களாகவே மாற்றிவிடுவார்கள் என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே உதித்து கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். வஅனீபு இலா ரப்பிக்கும், உங்களை படைத்த இறைவன் உங்கள் மீது பாசம் கொண்டு உங்களை நேசிக்கக்கூடிய, உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்புங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு
ஈமான் கொண்ட வாலிபர்களே, பெண்களே, சகோதரிகளே, முஸ்லிம்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கின்ற சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் நான் கூறினேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் இதை எனக்கு முதலாவதாக வசியத்தாகவும் உங்களுக்கு பிறகு வசியத்தாகவும் ஆக்கிக் கொள்கிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தஅஃபியன் அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புகினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் இந்த மாவட்டம் தழுவிய இஸ்லாமிய மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் மிக அருமையான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு 30,000 ரூபாய் செலவாக ஆகியிருக்கிறது. இவ்வளவு செலவு ஆகியிருந்த போதிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு பலன்கள் கிடைத்திருக்கிறது. அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்முடைய பகுதிகளில் அடிக்கடி நிகழ்த்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இது போன்ற பொதுக்கூட்டங்களின் மூலமாக இஸ்லாமிய மக்கள் மட்டுமின்றி இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு கூட மார்க்கம் சென்றடைவதற்குண்டான வழிமுறைகள் கிடைக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு, குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு திருமறை குர்ஆனை நிகழ்ச்சியினுடைய இறுதியில் நாம் வழங்கியிருக்கிறோம். இது போன்ற பல தாவா பணிகள் இந்த திட்டச்சேரி ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் சார்பாக பல்வேறு தாவா பணிகளை நாம் செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சி இதுபோல பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய ஒத்துழைப்புகள், பொருளாதார ஒத்துழைப்புகள் அதிகமாக தேவைப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் வசூலாக 5500 ரூபாய் வசூலாக ஆகியிருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதற்குண்டான நோக்கம், இன்றைய சமூகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் குர்ஆனை ஓத தெரியாத எத்தனை இஸ்லாமியர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹை பற்றி அறியாத இஸ்லாமியர்களும் ரசூலுல்லாஹை பற்றி அறியாத இஸ்லாமியர்களும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களிடம் கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்றால் யார் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மற்ற மதத்திற்கு இருக்கக்கூடிய கடவுள்களைப் போல இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹும் ஒரு கடவுள் என்று சொல்லி முடித்து விடுகிறார்கள். அல்லாஹுடைய தன்மை என்னால் என்ன, அல்லாஹுடைய சிஃபத்துகள் என்ன, அல்லாஹுடைய வர்ணனைகள் என்ன, அல்லாஹுடைய தன்மைகள், இதை எதுவுமே தெரியாத இஸ்லாமிய மக்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ரசூலுல்லாஹை பற்றி அறியாத இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓத தெரியாத இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன், தன்னுடைய வீடுகளில் குர்ஆனை இல்லாத இஸ்லாமிய மக்கள் கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மக்களை சந்தித்தோம். அவருடைய வீட்டில் குர்ஆன் இருக்கும், தர்ஜுமாக்கள் தான் சில வீடுகளில் இருக்காது என்கிற எண்ணத்தின் கீழ் உங்கள் வீடுகளில் தர்ஜுமா இருக்கிறதா என்று கேட்டோம். அவருடைய வீட்டில் குர்ஆனே கிடையாது. இன்னொரு நபருடைய வீட்டில் போய் குர்ஆன் இருக்குதான்னு சொல்லி கேட்கும்போது இருக்கிறது என்று சொல்லி குர்ஆனை எடுத்து கொண்டு வந்து காட்டினார். அவருடைய பாட்டன் காலத்தில் உள்ள குர்ஆனாக இருக்கும் போல தெரிகிறது. அந்த பக்கத்தை திருப்பும் பொழுது அவ்வளோ மஞ்சப்பட்டு போய் அந்த பக்கத்தை திரும்பும் போது அந்த பக்கம் அப்படியே ஒடிந்து விடுகிறது. எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டால் 200 ரூபாய் ஒரு நாளில் சம்பாதிக்கிறேன், 150 ரூபா செலவு பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். 50 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாயில் குர்ஆன் கிடைக்கிறது. அதை வாங்குவதற்கு மறந்தவர்களாக நம்முடைய சமூகம் இருந்து வருகிறது. இது போன்ற நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய தாவா பணியில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இது போன்ற பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். அதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்புகளை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினை இதோடு முடிவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.